கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது குடும்பத்தினரதும் இதயம் கனிந்த கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள் உரித்தாகுக என்று வாழ்த்துகிறேன். கிறிஸ்து எம்மோடு கூட இருப்பதாகவும் சகல காரியங்களிலும் எம்மை வழிநடத்துவராகவும் இந்த காலங்களிலே அவர் இருக்கின்றார். எனவே தான் இந்த பண்டிகையானது உலகிலேயே அனைத்து பண்டிகைகளிலும் மிகவும் கூடுதல் நாட்களாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இருக்கிறது. இப்பண்டிகை டிசம்பர் 1 ஆரம்பித்தவுடன் இந்த பண்டிகைகள் கொண்டாட ஆரம்பிக்கும். ஆனால் காலப்போக்கிலே உலகிலே நவம்பர் மாதம் ஆரம்பித்த உடனே இந்த பண்டிகையை கொண்டாட நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். திருவருகையின் காலம் என்று நாங்கள் இந்த பண்டிகைக்கு முன்பதாக 4 வாரங்கள் இந்த பண்டிகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய பிறப்புக்காக நாங்கள் எதிர்பார்ப்போடு இணைந்து செயல்பட்டு அந்த மகிழ்ச்சியான செய்தியிலே நிலைத்திருக்கின்ற பொழுது அவருடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொண்டு அந்த அன்போடு கூட இந்த பண்டிகையிலே நாங்கள் இன்று நிலைத்திருக்கிறோம். இப்பண்டிகையானது 2000 வருடங்களுக்கு முன்னர் ஏழை கோலமாக, அதாவது அவள் தன் முதற் குமாரனை பெற்று சரித்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத படியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று லூக்கா நற்செய்தி நூல் எமக்கு எடுத்துரைக்கிறது. மாட்டு கொட்டியில் அங்கு மிகவும் ஏழை கோலமாக ஒருவரும் இல்லாத நிலையிலே ஓர் பாலகனை நாங்கள் அவருடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன நூல் 9 அதிகாரம் 1-2 வசனங்களிலே கூறுகிறதை போல, இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று தீர்க்க தரிசன வசனங்கள் கூறுகிறது. எனவே ஏசாயா கணித்த இருள் நடுவில் உதிக்கப்படும் பேரொளி என அவர் கூறுகின்றார். எதிர்பார்க்கின்ற மக்களுடைய மத்தியிலே இது பிரகாசிக்கின்ற ஒரு நித்திய ஜீவ ஒளியாக பிரகாசிக்கிறது என்று அவர் கூறுகின்றார். எனவே இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் தோன்றினாலும் முழு உலகத்திற்காகவும் தோன்றிய ஒளி, இந்த ஒளியை குறித்து சாட்சி பகரவே யோவான் ஸ்நானகர் உதித்தார் எனவும் நாம் திருமறையில் காண்கின்றோம். யூத மக்கள் ரோமில் வாழ்ந்தார்கள், பலம் கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள், புற மக்களை ஈனப்படுத்தி ஒடுக்கினார்கள் என்பதை நாம் திருமறையில் பல இடங்களிலே காண்கின்றோம். எனவே இப்படி ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பலம் குன்றிய இருளில் வாழ்ந்த மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், ஒரு விடிவை கண்டார்கள், ஒரு வெற்றியை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசன நூல் 2 வசனத்திலே அவர் கூறுகிறார். அழிவுகளை எதிர்நோக்கிய மக்கள், அகதியாக வாழ்ந்த மக்கள் இயேசுவின் பிறப்பினால் மீட்பை பெற்றனர் என்பதை தீர்க்கர் இங்கு எடுத்துரைக்கின்றார். பிரியமானவர்களே, நாங்கள் இதை போல ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது இலங்கை தேசமும் கூட இந்த எதிர்பாராத அனர்த்தத்தினால் சோர்வுகள், பிரச்சனைகள், தளர்ச்சிகள், மக்களுடைய மரணங்கள் போன்றவை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இறைவன் இம்மத்தியில் உதித்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்கின்ற அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகின்றார். எனவே இறைவனோடு வாழ்கின்ற மக்கள் அங்கு வெளிச்சத்தை கண்டார்கள், ஒரு அதிசயத்தை கண்டார்கள்.
அந்த குழந்தை எல்லாரையும், உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் மீட்க அந்த குழந்தை பிறந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் நாம் மனித குலம் இதுவரை பெற்றிராத மிக பெரிய பரிசை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எமக்காக உதித்த இறைவனின் மூலமாக கிடைக்க பெற்ற மகா பெரிய பரிசை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எனவே இறைவனை பெற்ற நீங்களும் நானும் அந்த நிபந்தனையற்ற அன்பை பெற்றவர்களாக, இந்த இறைவனுடைய அன்பை நாங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே தான் இந்த காலங்களில் இந்த அன்பை பெற்ற நாங்கள், இந்த அற்புதங்களில் வாழ்கின்ற நாங்கள், இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட உதவி செய்ய இறைவன் எங்களை பயன்படுத்துகிறார் என்கின்றதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பண்டிகையானது மிக மிக முக்கியமான பண்டிகையாகவும், அது மட்டுமல்ல, எம்மை மீட்கின்ற ஒரு பண்டிகையாகவும் இது காணப்படுகிறது. எனவே தான் அங்கு தாழ்மை கொட்டிலில் பிறந்த அவர் நமது போராட்டங்களை அடையாளம் காண வந்தார் என்பதை நாங்கள் காண்கின்றோம். எனவே தான் இயேசு கிறிஸ்து அங்கு அரசனாக, அங்கு மாளிகையில் அவர் பிறக்கவில்லை. அவர் மாட்டு கொட்டியில் பிறந்தார். ஏழை கோலம் எடுத்தார். ஏழைகளுக்கு விடிவாளராக அவர் அங்கு உதித்ததை நாங்கள் நற்செய்தியாக அங்கு கணித்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவரும், கைவிடப்பட்டவரும், போராட்டங்களில் பிரச்சனைகளில் வாழ்பவரும் கடவுளின் குழந்தை என்பதை காட்ட இயேசு ஒரு தாழ்மைப்பட்டவராக அல்லது ஒரு புற இனத்தாராக, புற இனத்தவர் மத்தியில் ஒரு புற இனத்தவராக அவர் பிறந்து அவர்களை மீட்டெடுத்தார் என்பதை எமது திருமறை எமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இறைவனால் நேசிக்கப்படுகின்றோம். நம்மை பற்றிய அக்கறை கொண்ட ஒரு தந்தை எமக்கு இருக்கின்றார் என்பதை இந்த பண்டிகை எமக்கு நினைவூட்டுகிறது. இப்பெருவிழாவானது இதன் காரணமாக எமக்கு கிடைக்க பெற்ற மிகவும் விசேடமான அன்பின் பெருவிழா என்று நாங்கள் இந்த பெருவிழாவை உணர்ந்து கொண்டாடுகிறோம். இது மனித குலத்தை அன்பினால் படைத்து நம்முடன் ஓர் உறவுக்காக ஏங்கிய கடவுளிடம் இருந்து இந்த அன்பானது ஆரம்பிக்கிறது. எனவே தான் இந்த மகிழ்ச்சியான நாளை நீங்களும் நானும் இணைந்து இந்த மகிழ்ச்சியின் செய்தியை, நாங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுடனும் கூட பகிர்ந்து கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அதுதான் அங்கு இடையர்கள் பயந்து கொண்டு அங்கு காவல் காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கு தூதன் வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார் என்று அங்கு கூறுகின்றார். அவர் எம் அனைவருக்கும் ஏற்ற, எம் அனைவரோடும் கூட இணைந்து செயல்படுகின்ற எல்லையற்ற அன்பை கொண்ட இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க பெற்றிருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நாங்களும் கூட இறைவனோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது எதற்கும் பயமின்றி நாங்கள் இறைவனோடு செயல்படுகின்ற பொழுது எமது வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எமது தேவன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தனிப்படுத்தப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு இறைவனாக, தந்தையாக அவர் உதித்து இந்த உலகிலே எம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த மகிழ்ச்சியான செய்தியை நாங்களும் எடுத்துக்கொண்டு இறைவன் எம்மை எந்த காரணத்திற்காக உருவாக்கி எம்மை வழி நடத்துகிறார் என்பதை அறிந்து அந்த செயல்பாடுகளை இந்த காலங்களிலே செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அந்த இணையற்ற அன்பினூடாக வழிநடத்தி நாங்கள் அனைவருமே இணைந்து இறைவனுடைய திருப்பணியை நாங்கள் இன்னும் செயல்படுத்துவோமாக.
நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே, நீர் இந்த உலகிற்குள் சுவாமி ஒடுக்கப்பட்டவர்களை, கைவிடப்பட்டவர்களை, அகதியாக வாழ்ந்தவர்களை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து அந்த மக்களை இனம் கண்டு அவர்களின் மத்தியில் நீர் பிறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் இறைவனே, விசேஷமாக நீர் எம்மோடு கூட இணைந்து செயல்படுவதற்காகவும், ஆண்டவரே இம்மானுவேல் எம்மோடு கூட நீர் இருக்கின்றீர் என்ற விசுவாசத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாசத்தோடு கூட சுவாமி நாங்களும் வாழ எமக்கு நீர் கிருபை தந்திர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே. ஆமென்.